நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்துல திடீரென தாக்குதல் நடந்திருக்கு. இதனால வங்கதேசமே பற்றி எரியுது, பதற்றத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன தாக்குதல், எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எடுத்த அதிரடி முடிவு, அதுவும் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஒரு சேர அதிர வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா புட்டின் அவர்கள் ஒரு நாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க. நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பங்களாதேஷ்ல விமானப்படை தளத்துக்கு வெளியே ராணுவ படைக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் இடையே நிகழ்ந்த மோதல்ல ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. குடியிருப்பாளர்களை இப்பகுதியிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அதாவது காக்ஸ் பஜார் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் வசிக்கிறாங்க. அங்கே அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தொகுதியை கைப்பற்ற ராணுவம் திட்டமிட்டு இருந்ததுனால பல வாரங்களாக பதற்றம் நிலவுச்சு. மக்களுடைய சார்பில் பேசி வந்த வழக்கறிஞர் ஒருவரை படையினர் தடுத்து வச்சிருக்காங்க. இதனை அடுத்து தான் நிலவரம் சற்று கடுமையானதாக உள்ளூர்வாசிகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கறிஞர் தடுத்து வைக்கப்பட்ட செய்தி காட்டு தீ போல பரவுச்சு. அவரை காப்பாற்றுறதுக்காக மக்கள் விமானப்படை தளத்துக்கு விரைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு பாதுகாப்பு படை துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளூர்வாசிகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. மேலும் 6 பேர் காயமுற்றதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. சுமார் 20,000 பேர் அந்த தளத்துக்கு, அதாவது விமானப்படை தளத்துக்கு போயிருக்காங்க. சண்டையில தள பணியாளர்கள்ல 4 பேர் காயமுற்றதாக ராணுவத்துடைய பொது தொடர்பு அறிக்கை சொல்லியிருக்கு. மேலும் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தான் படையினர் வெற்று தோட்டாக்களை மட்டுமே பயன்படுத்தினாங்க அப்படின்னும், இறந்தவர் துப்பாக்கி சூட்டனால கொல்லப்படலை அப்படின்னும் அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கதேசத்துடைய காக்ஸ் பஜார்ல சமரிபாரா பக்கத்துல பாத்தீங்கன்னா விமானப்படை தளம் இயங்கிட்டு வருது. இந்த விமானப்படை தளத்தின் மீது நேற்று பிற்பகல்ல தான் சிலர் திடீரென தாக்குதலை நடத்தியிருக்காங்க. விரைந்து செயல்பட்ட பாதுகாப்பு படையினர் இந்த தாக்குதலை முறியடிச்சதாக சொல்லப்படுது. மேலும் இது தொடர்பாக விமானப்படை தளம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. தாக்குதலுக்கான காரணம் குறித்து முழு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தாக்குதல் விமானப்படை தள விரிவாக்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்குது. பொதுமக்களை வேறு இடத்துக்கு மாறும்படி சொன்னதுனாலதான் மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் உள்ளூர்வாசிகள் பாத்தீங்கன்னா விமானப்படை தளத்தின் மீது கற்களை வீசியதாக சொல்லப்படுது. இதனால 2 தரப்பினரும் காயம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் தாக்குதலால பாதிக்கப்பட்டவர்களுடைய சரியான எண்ணிக்கை சொல்ல முடியல அப்படின்னும், இதனால இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சமிதிபாரா பகுதியை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து இந்த தாக்குதல் நடந்ததாக ISPR அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதிகாரிகள் தற்போது நிலைமையை மதிப்பிட்டு அந்த பகுதியில சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில தான் வங்கதேசத்துல, அதாவது ஷேக் ஹசீனா அவர்களால தான் வங்கதேசமே இப்படி நாசமா போயிடுச்சு. அவர் தான் எலெக்ஷன் அப்போ முறைகேடு செஞ்சு ஜெயிச்சாரு. அங்கே இருக்கும் மக்கள் வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனாவை விரும்பல. அதனாலதான் நாங்க அவரை நாட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி பல வாரம் முகமது யூனிஸ் அள்ளி அளந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் இப்போ முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இன்னைக்கு வங்கதேசம் பற்றி எரியுது. அதனால வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்க முகமது யூனிஸ் இப்ப என்ன செய்யறன்னு தெரியாம திக்கி திணறிட்டு இருக்கிறாரு. இன்னும் வங்கதேசம் என்னெல்லாம் பார்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்ப்போம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு துரோகம் செஞ்ச வங்கதேசம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இது மட்டும் இல்லாம இதோட இந்த பிரச்சனை முடியாது. விரைவில் வங்கதேசம் திவாலாகி சோத்துக்கே கையேந்த நிலைமை ஏற்படணும். அப்பதான் இந்தியாவை பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப கூட முகமது யூனிஸ் நினைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அவர்லாம் அமெரிக்காவுக்கு தப்பி போயிடுவாரு. இதுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட போறது வங்கதேச மக்கள் தான். கண்டிப்பாக இந்தியாவை பகைத்த வங்கதேச மக்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. பாகிஸ்தான் மக்கள் இப்போ அல்லோலப்பட்டு இருக்காங்க இல்லையா, அது விரைவில் வங்கதேசத்தில் நடக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஐநாவில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல இன்னைக்கு இந்தியா வாக்களிக்காம தவிர்த்திருக்காங்க. இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளையும் அதிர வச்சிருக்கு. முக்கியமாக ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யுக்ரைனும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைஞ்சு ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானம் வென்று இருக்கு. யுக்ரைன்ல விரிவான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்புல ஐநா பொது சபையில வரைவு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணிச்சிருக்காங்க. இந்த தீர்மானம் உக்ரைனுடைய எல்லையை பாதுகாப்பது, யுக்ரைனுடைய இறையாண்மையை பாதுகாப்பது உள்ளிட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில யுக்ரைனை ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற அம்சங்கள் இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்திருக்கு.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் சமீபத்தில் தொலைபேசியில் பேசினாங்க. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க 2 பேரும் ஒப்புக்கொண்டாங்க. ட்ரம்ப் இதோட மட்டும் நிற்காம ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறாரு. யுக்ரைனே இல்லாம ரஷ்யா அமெரிக்கா இடையே இந்த போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. ட்ரம்ப் எடுத்த இந்த முயற்சி மொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் அதிர விட்டுருக்கு. ஏன் அப்படின்னா யுக்ரைன் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுத்தப்படல, ஐரோப்பிய நாடுகளும் இதுல ஈடுபடுத்தப்படல. இதனை அடுத்து தான் யுக்ரைனும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைஞ்சு ஐநாவில் யுக்ரைனை பாதுகாக்கும் விதமாக கொண்டு வந்த தீர்மானம் வென்றிருக்கு. யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் வரைவு செய்யப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக 93 வாக்குகளும் எதிராக 18 வாக்குகளும் பதிவாச்சு. 65 வாக்கெடுப்பு வாக்களிக்கல. இந்தியா இந்த தீர்மானத்தை புறக்கணிச்சாங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு பல நாடுகளை அதிர வச்சிருக்கு. இந்த வாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா இரண்டும் ஒரே பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்தியாவும் ரஷ்யா அமெரிக்கா எடுத்த நிலைப்பாட்டையே எடுத்திருக்கலாம். ஆனால் இந்தியா அப்படி எடுக்கல. இத்தனை காலமாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக போனால் அமெரிக்கா கோபமடையும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக போனால் ரஷ்யா கோபமடையும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. ஆனால் இனி அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா 2 நாடுகளும் தற்போது ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இந்தியா இதில் யுக்ரைனுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தாலும் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ளும், அதே போல அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளும். ஆனாலும் ஐநாவில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்காம இன்னைக்கு தவிர்த்திருக்காங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. முக்கியமாக ரஷ்யா அமெரிக்காவை அதிர வச்சிருக்கு. இதற்கு காரணம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யுக்ரைன் பிளஸ் ஐரோப்பா நாடுகள் தான். யுக்ரைனை பகைப்பது இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் இல்லை. ஆனா ஐரோப்பிய நாடுகளை இந்தியா எதிர்க்க முடியாது. இந்தியா எப்போதுமே அணிசேரா நாடாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குதோ இல்லையோ, ரஷ்யா எந்த பக்கம் இருக்கிறதோ இல்லையோ, இந்தியா அணிசேரா நாடுதான். அமெரிக்கா ரஷ்யா உலக போர்களில் ஒரு பக்கம் நின்னாலும் கூட இந்தியா அணிசேரா நாடாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் மீண்டும் இந்தியா சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்யாவுக்கு ஏதாவது உதவி வேணுமா இந்தியா நிற்பாங்க, அமெரிக்காவுக்கு உதவி வேணுமா இந்தியா நிற்பாங்க, யுக்ரைனுக்கு வேணுமா இந்தியா நிற்பாங்க. ஆனால் ஒரு நாட்டை பகைத்து கொண்டு இன்னொரு நாட்டு கூட சேர்ந்து இந்தியா என்னைக்கும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் நடுநிலைமை அணி சேராமல் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம், அவங்களுக்கு எதிராக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. இதை கண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்படியே கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நாம 2 நாடுகளும் யுக்ரைனுக்கு எதிராக நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்தியாவும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவங்க பெரிய அளவில் இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கல அப்படின்னாலுமே இது இந்தியாவுடைய தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுட்டு வெளிப்படையாக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்தியா இப்படி ஒரு முடிவை எடுத்ததை நம்ம வரவேற்று தான் ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா முயற்சி செஞ்சுட்டு வரும் நிலையில தான் இப்போது சத்தமே இல்லாம யாரும் எதிர்பார்க்காத மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அமெரிக்காவுடன் எப்போதும் மோதல் போக்கையே கொண்டிருக்கும் ரஷ்யா இப்போது திடீரென அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. இதுதான் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. என்னன்னா அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யா கூட பிசினஸ் டீல்களை செய்யலாம் அப்படின்னும் இதன் மூலமாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னும் ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுப்பது போல புட்டின் பேசியிருக்கிறாரு. இது தொடர்பாக புட்டின் அவர்கள் மேல என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க நிறுவனங்கள் நல்ல டீல்களை எங்கள் கூட போட்டுக்கொள்ளலாம், ரஷ்யா வசம் இருக்கும் யுக்ரைன் பகுதிகளில் இருக்கும் இயற்கை வளங்களை எடுக்கவும் கூட அமெரிக்கா எங்களுக்கு உதவலாம். மேலும் யுக்ரைனை விட பல அரிய கனிமங்கள் ரஷ்யாவில் புதஞ்சிருக்கு, அதை வெட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராகவே இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போதும் மோதல் போக்கே இருக்கும். ஆனால் ட்ரம்ப் அதிபரானதுக்கு அப்புறம் அவர் ரஷ்யா கூட இணக்கம் காட்டுவதை போலவே தெரியுது. சீனாவை எதிர்த்து விட்டு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பது போல தெரியுது. இந்த சூழல்ல தான் ரஷ்ய அதிபர் புட்டின் ஓப்பனாகவே இப்படி அழைச்சிருக்கிறது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதனால இனி வரும் காலம் என்ன நடக்க போகுது எதுவுமே யூகிக்க முடியாத அளவில் இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.